இப்ப ஜெயிச்சிருக்கக்கூடிய அணியில இருந்தே வந்து பரத் அண்ணன் பேசினார். தம்பி எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு அணி ஃபார்ம் பண்ற வரையான்னு. நான் ஒரு சில பர்சனல் காரணங்கள்னால இல்லைண்ணே எனக்கு அந்த டைம் வந்து முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இல்லைன்னு உண்மையாவே சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து அண்ணனே வந்து நிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லாஸ்ட்ல வருது. அப்போ இவர் வந்து இந்த விஷயம் லீகலா எல்லாம் இவரே வந்து பைலா தினேஷ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. அங்க இருக்கிறவங்களே வந்து பைலா தினேஷ். ஏன்னா பைலாவை படிச்சுட்டு வந்து ஒரு ஒரு வரியா வந்து அதுல நோட் பண்ணி கேட்பாருன்னு. அப்ப அண்ணன் ஃபோன் பண்ணி தம்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் லாஸ்ட் டைம் நீ வந்து கமிட்டி மெம்பரா இருந்த, இந்த தடவை அணி ஃபார்ம் பண்றோம், நீ ஒத்துழைக்கணும்னு மட்டும் தான் சொன்னார். எனக்கு நான் வந்து நாமினேஷன் ஃபில் பண்றது 2 நாள் முன்னாடி வரைக்குமே 2 நாள் முன்னாடி தான் நான் என்ன பொருளாளர் பதவிக்கு நான் போஸ்ட்டுக்கு நிக்கிறேங்கிறத எனக்கு அப்பதான் தெரியும். காலதாமதம் பண்ணி 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 எங்களுடைய வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஓகே. வேகம்ன்றதை விட எங்களோட சிந்தனை வந்து எங்க போயிடுச்சுன்னா நம்ம நிப்போமா நிக்க மாட்டோமா. இப்ப இவர் நிக்கல அப்படின்னா நாங்க யாருமே அதுக்கு வந்து முன்னெடுக்கிற ஐடியா. பொதுவாகவே ஒரு மைண்ட் செட் வரும்ல. எங்க உறுப்பினர்களுக்குமே வந்து இல்ல அவர் தினேஷ் நல்லா கரெக்டா சில விஷயங்கள்லாம் பேசுவாரு. ஓ அவர் தலைமையில ஒரு டீம் நிக்குதா, புதுசா ஏதோ ஒரு டீம் நிக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு டாக்க போட்டு கூட வந்து எங்களால இது பண்ண முடியல. ஏன்னா நாங்க வந்து எங்க டீம் நிக்குமா இல்லையாங்கிறத ப்ரோபகண்டா பண்றதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல தினேஷால நிக்க முடியாது, அவங்கள நம்பி நீங்க ஏன் போறீங்க அப்படிங்கிற அந்த கேம்பெயின் தனியா ஒரு பக்கம் பண்ணப்பட்டுருச்சு. ஆமா இல்ல அது என்னிடமே அது ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது. அது எங்க கேண்டிடேட் கிட்டக்கே அதாவது நான் கேண்டிடேட் ஆகிறதுக்கு 2 days எனக்கு இந்த நியூஸ் கேட்டுட்டாரு அப்படிங்கறத தாண்டி பேசி வச்ச சில கேண்டிடேட்ஸ் ரொம்ப கான்பிடென்ஷியலா வச்சிருந்தேன். என்ன காரணம்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுனால ரிவீல் பண்ணவே இல்லை. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஆப்போசிட் டீம்ல மத்தவங்களே வந்து என்னன்னா அவங்க நிக்க போறது இல்ல, நீ எதுக்கு அங்க போய் சப்போர்ட் பண்ற, அந்த ஒரு அவங்கள ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்க உடனே வந்து சரி எதுக்கு நடுவில் அப்படிங்கும்போது அது ஒரு சின்ன செட்பேக் பண்றது. இங்க வந்துருங்களேன், நம்ம தான் ஃபார்ம் பண்றோம்ல வந்துரு. இது இயல்பா நடக்கிறது தான். ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட அந்த பைலாங்கிறது வந்து உண்மையாவே வந்து சட்டம் வந்து எப்பயுமே வந்து எல்லாருக்கும் ஒரே சாதகமா இருக்காது. அது வந்து எல்லாரையும் மைண்ட்ல வச்சுதான் எழுதப்பட்டது. அது இந்த டைம்ல எங்களுக்கு அது வந்து லாஸ்ட் மினிட்ல சாதகமா அமைஞ்சு 20 நாள்ல என்னன்னா நம்ம வந்து ஒரு நேர்மையா தேர்தல் அதிகாரிகிட்ட மனு கொடுத்து அது நிக்கிறதுக்கான ஒரு பெர்மிஷன் ஒன்று வாங்கி நம்ம எடுத்த முயற்சியின் அடிப்படையில தான் எங்க அணியில நின்னவங்களை விடுங்க, எதிரணிலேயே வந்து ஒரு 4 பேர் ஆண்டு சந்த உறுப்பினர் கேண்டிடேட்டா நின்னு ஜெயிக்கிறதுக்கு வழிவகையே அந்த நம்ம கொடுத்த மனுனாலதான் நடந்துச்சு. அதாவது 200 பேர் ஓட்டு போடுறதுக்கு அதுதான் உதவியா இருந்துச்சு. நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்க முடியாது. அவங்க நிரோஷா மேடம் நின்னது இது எல்லாமே வந்து இந்த தளர்வு கிடைச்சதன் அடிப்படையில தான் எல்லாருமே நின்னாங்க. ஓகே.